இந்த குரு பார்வை சிம்ம ராசியின் 4ஆம் இடத்து மேல விழும்போது, ராசியுடைய 4ஆம் இடத்துல விழும்போது பதவிகளில் உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது ப்ரமோஷன். யாவது இந்த ப்ரீஎம்ஐ கட்டுறது, சின்ன சின்ன கடன்களை கட்ட முடியும், முடிச்சிட முடியும்னா கண்ணில் கருப்பு ரிப்பனை கட்டிட்டு முடிச்சிடும். நாம காசு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளை சுற்றி நகை, துணி, ஃபோனு, அந்த கன்சியூமர் டியூரபிள் எதை ஆளால் நம்மளை என்ன அது பிச்சு பிச்சு திங்கிற மாதிரி நம்மளை சுற்றி விளம்பரங்கள். அனுபவிக்கிறதுங்கிறது வாழ்க்கையில் 20% இருக்கணும். 80% உழைப்பு, சிந்தனை, தெளிவான சிந்தனை, சாக்ரிஃபைஸு, ஆன்மீகம், பக்தி, இப்படி பல விஷயங்கள். ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு இந்த அஷ்டம சனியை குரு பகவான் பார்க்கிறார். ஒரு வருஷத்துக்கு குரு பகவான் பார்வையில் இருக்கிறதுனால கரெக்டாக உங்களுக்கு மார்ச் 6லேருந்து ஜூன் 2 வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அஷ்டம சனியுடைய தாக்குதல் இது. கடனை அடைக்கிற நேரம் இது, கடன் எடுக்கிற நேரம் இல்லை. இது நல்ல கவனத்தில் நீங்கள். சனியுடைய தாக்கம் கொஞ்சம் இருக்கும். வெளியில் தேவையில்லாமல் சுற்றுறது, தேவையில்லாதவங்கள்ட்ட தேவையில்லாத விஷயங்களை ஃபோனில் பேசிகிட்டே இருக்கிறது. இந்த உறவுகள் பற்றி, திருமணம் பற்றி இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி காலகட்டத்தில் கண்டிப்பாக காதலை திருமணமாக மாற்றக்கூடிய வேலைகள்லாம் செய்வார். அதில் சண்டைகளை உருவாக்குவார். அதில் தானே நமக்கு இழப்புகள்லாம் வரும். காதல் திருமணமாக மாறும். இங்கே தான் கவனமாக இருக்கணும். அதிகப்படியாக வார்த்தையை விடுறது, அதிகப்படியாக கோபப்படுறது, இதெல்லாம் எதிர்மறையான விளைவுகளை கொண்டு வரும். பொதுவாக ஆண் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த நேரத்தில் தான் ஒழுக்க கேடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போதை பழக்க வழக்கங்கள், தவறான நண்பர்களுடன் ரொம்ப சேருவது, இங்கே தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கும். சனி இப்போ ராகுவுடைய தாக்குதல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ராகு சிம்மத்துக்கு 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படணும். கண்டிப்பாக தியானம் செய்ய வேண்டும். மனதை ரொம்ப லயிச்சு ஒருநிலைப்படுத்தி தியான பழக்கத்தில் ஈடுபடும். இந்த தியானமே உங்களை எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றும். குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பொறுமைகள் இருக்க வேண்டும். அதே மாதிரி பொறுப்புகள் நிறைய சேரும். பொறுப்புகளோடு சில சிரமங்களும் வந்தாலும் பொறுத்து இருக்க வேண்டும். திருமணம், உறவுகள், இந்த மாதிரி விஷயங்களில் சோதனையான காலகட்டங்கள். எளிமையாக, பொறுமையாக கடமையை செஞ்சால் உங்களோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். வணக்கம். நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும், எல்லா அன்பு உள்ளங்களையும், எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம்பதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு ஆங்கில புத்தாண்டு 2026 சிறப்பு தொகுப்பு வரிசையில் நம்ம பேச போகிறது சிம்ம ராசி. இப்போது குரு ஜூன் 2க்கு பிறகு, அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பெயர்ந்த பிறகு அவர் உங்களோட 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த குரு பார்வை சிம்ம ராசியின் 4ஆம் இடத்து மேலே விழும்போது, ராசியுடைய 4ஆம் இடத்துல விழும்போது பதவிகளில் உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது ப்ரமோஷன், அதாவது வித் இன்சென்டிவ், போனஸு, சேலரி ஸ்ட்ரக்சர், சம்பளமே உயர்வாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அது நல்லது தானே அப்படின்னு நினச்சோம்னா, அந்த காலகட்டத்தில் அந்த நல்லதோடு சேர்ந்து என்ன வருது அப்படின்னா, அந்த ப்ரமோஷனோடு சேர்ந்து அதிக பலுவும் வரும், வேலைப்பாடும் வரும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அது சுமையாகவும் மாறும். உடம்புல, மனசில் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படின்னா இது ப்ரமோஷன் வந்துருச்சேன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை இதுக்கு மேலே தொல்லையும் பொறுப்பும் அதிகமாகிடுச்சேன்னு நினச்சி கவலைப்படுறதா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குற பார்வையை பொறுத்து இருக்குது. எல்லாமே தற்காலிகம்தான். இந்த பிரச்சனை அத்தனையும் தற்காலிகம்தான். லாங் டேர்மில், நீண்ட தூர பயணத்தில் உங்களுக்கு இதெல்லாம் நல்லதாக மாறும். அது வரைக்கும் உங்களுடைய பொறுமை என்பது அவசியம். அதே மாதிரி குரு பார்வை உங்களுடைய ராசியின் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசி மேலே விழுவதனால இந்த நேரம்தான் எங்கேயாவது இந்த ப்ரீஎம்ஐ கட்டுறது, சின்ன சின்ன கடன்களை கட்ட முடியும், முடிச்சிட முடியும்னா கண்ணில் கருப்பு ரிப்பனை கட்டிட்டு முடிச்சிருங்க. இதை தொடர்ந்து பண்ணால் மிகப்பெரிய பிரச்சனை. இதுதான் சான்ஸ். ஜூன் 2க்கு பிறகு தயவு கூர்ந்து சின்ன சின்ன கடன்கள், சின்ன சின்ன தொகையாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிச்சிருங்க. கையில் பைசா இருக்கேன்னு புதுசாக ஏதாவது வாங்கலாமான்னு போகாதீங்க. அதெல்லாம் வேண்டி கேட்டுக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி நம்மளை சுற்றி என்ன இருக்கு, விளம்பரங்கள் இருக்குது. நாம் காசு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளை சுற்றி நகை, துணி, ஃபோனு, அந்த கன்சியூமர் டியூரபிள் எதை ஆளால் நம்மளை என்ன அது பிச்சு பிச்சு திங்கிற மாதிரி நம்மளை சுற்றி விளம்பரங்கள் இருக்குது. அது அத்தனை விளம்பரங்களையும் நம்ம சபலப்படாமல் மனசை ஒருநிலைப்படுத்தி இதை தான் செய்யணும் லைஃப்பில், இந்த பாதையில் தான் செலவழிக்கணும் அப்படின்னு நம்ம புத்தி என்ன பண்ணுறாங்க, பிரெயினை வாஷ் பண்ணிடுறாங்க. எப்படி பண்ணுறாங்க, கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்க.
இது நீ வாங்கி தான் ஆகணும், இந்த படத்தை நீ இந்த இடத்துல போய் பார்த்து தான் ஆகணும், இந்த துணியை நீ வாங்கி தான் ஆகணும், இந்த ஷூவை நீ போட்டு தான் ஆகணும், இந்த ஹோட்டலில் நீ சாப்பிட்டு தான் ஆகணும். இப்படி நம்மளை சுற்றி விளம்பரங்கள் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுக்கிட்டே இருக்குது. இந்த விளம்பரங்கள்லேருந்து தப்பிச்சு நமக்கு எது தேவை, எது நீடு, வாண்ட் அப்படின்னா நமக்கு எல்லாமே வேணும் தான், ஆனால் தேவை எது, அந்த வித்தியாசத்தை புரிந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது அனுபவிப்பதற்கே. ஆனால் எல்லா நேரங்கள்லையும் எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுவே மிகப்பெரிய ஆபத்து. அனுபவிக்கிறதுங்கிறது வாழ்க்கையில் 20% இருக்கணும். 80% உழைப்பு, சிந்தனை, தெளிவான சிந்தனை, சாக்ரிஃபைஸு, ஆன்மீகம், பக்தி, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அனுபவிக்கணும், அது கொஞ்சம் அனுபவிச்சுக்கணும். எல்லாத்தையும் அனுபவிச்சா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் நம்ம ஒழிஞ்சிடுவோம். இதை நினைவில் வச்சு செயல்படணும். அடுத்து உங்களுடைய 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசி, இதுதான் மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட். அதாவது உங்களுக்கு அஷ்டம சனி, மீனத்தில் சனி வந்ததுனால அஷ்டம சனி. அதில் பாருங்க, ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு இந்த அஷ்டம சனியை குரு பகவான் பார்க்கிறார். ஒரு வருஷத்துக்கு குரு பகவான் பார்வையில் இருக்கிறதுனால கரெக்டாக உங்களுக்கு மார்ச் 6லேருந்து ஜூன் 2 வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அஷ்டம சனியுடைய தாக்குதல் இருக்கும். ஜூன் 2க்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு குரு பார்வை சனி மேலே விழுகிறதுனால அந்த அஷ்டம சனி தாக்கம் என்பது இருக்காது. குரு பார்வை கோடி நன்மை. ஜூன் 2, மார்ச் 6லேருந்து ஜூன் 2 வரைக்கும் கவனமாக இருக்கணும். ஜூன் 2க்கு பிறகு உங்களுக்கு இந்த குரு பார்வை விழுகிறதுனால உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் குரு காப்பாற்றுவார். இது எப்படின்னா, ஒரு பிரச்சனை வரும், வந்து அதுலேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க. பிரச்சனையே வராமல் இருக்காது. அஷ்டம சனி தன்னுடைய கர்மாவை செய்வார், என்ன பிரச்சனையை தருவார். ஆனால் அந்த பிரச்சனையை வந்து குரு பகவான் உங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவார். அந்த பிரச்சனையே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக, அதில் ஒரு லாபம் வரா மாதிரியான அமைப்பை குரு பகவான் ஏற்றி தருவார். எப்படின்னா, ஒரு வண்டியை ஓட்டிகிட்டே போகிறீங்க, உங்கள் வண்டி இன்னொரு வண்டி மேலே சரியாக ஒராசிருச்சு, ஒரு தகராறு நடக்குது. பார்த்தீங்கன்னா அந்த எதிர்க்க வந்த வண்டி நபர் பெரிய ஒரு தொழிலதிபர், உங்களுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்து, இது ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்படியா நீங்கள் இந்த வேலை செய்கிறீங்களா அப்படின்னு அந்த விஷயமே நெகட்டிவான விஷயம் பாசிட்டிவாக மாறக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அதுதான் விபரீத ராஜயோகம். அதே மாதிரி கடனை வந்து அடைக்கிற நேரம் இது, கடன் எடுக்கிற நேரம் இல்லை. இதை நல்ல கவனத்தில் நீங்கள் வச்சுக்கணும். சனியுடைய தாக்கம் கொஞ்சம் இருக்கும். வெளியில் தேவையில்லாமல் சுற்றுறது, தேவையில்லாதவங்கள்ட்ட தேவையில்லாத விஷயங்களை ஃபோனில் பேசிகிட்டே இருக்கிறது. இந்த ஃபோனில் நம்ம நிறைய நேரம் பேசுகிறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சிஇஓவாவோ பிஸ்னஸ் பீப்புளாவோ இருக்கவே மாட்டாங்க. மிகப்பெரிய வியாபாரத்தை செய்யக்கூடியவர்கள், மிகப்பெரிய சாதனை புரியக்கூடிய சினிமா தொழிலில் இருப்பவர்கள், மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள், இவங்களோட ஃபோன் கான்வர்சேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்காது. இந்த ஒன்றுமே இல்லாமல் வெட்டியாக தெரிகிறவங்களோட ஃபோன் கான்வர்சேஷனை பார்த்தீங்கன்னா 250 நிமிஷம், 350 நிமிஷம். என்னடா பேசணும்னு கேட்டிங்கன்னா எதுவுமே தெரியாது. இதுவே அடையாளம். அதனால் பேச்சை குறைச்சி செயலை அதிகப்படுத்த வேண்டிய நேரம் அஷ்டம சனி காலகட்டம். இந்த உறவுகள் பற்றி, திருமணம் பற்றி இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி காலகட்டத்தில் கண்டிப்பாக காதலை வந்து திருமணமாக மாற்றக்கூடிய வேலைகள்லாம் செய்வார். அதில் சண்டைகளை உருவாக்குவார். அதில் தானே நமக்கு இழப்புகள்லாம் வரும். நம்ம அப்பா அம்மா அவமானப்படுறது, அவங்க அப்பா அம்மா அவமானப்படுறது, 2 பக்கமும் சண்டை பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். இது காதல் திருமணமாக மாறும். இங்கே தான் கவனமாக இருக்கணும். அதிகப்படியாக வார்த்தையை விடுறது, அதிகப்படியாக வந்து கோபப்படுறது, இதெல்லாம் எதிர்மறையான விளைவுகளை கொண்டு வரும். எந்த நிலையிலும் நம்முடைய கண்ட்ரோல், நம்மளுடைய சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு நம்மக்கிட்ட இருந்தால் எந்த பிரச்சனையும் வரும், தாக்கும் நம்மளை. ஆனால் கொஞ்ச காலத்தில் அதுவே விலகிடும். நாம் குதித்து கலாட்டாலாம் பண்ணோம்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் அந்த பிரச்சனையுடைய பாதிப்பு நமக்கு வந்துகிட்டே இருக்கும். சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ இப்படி பேசின இந்த சந்தர்ப்பத்தில், அது எதிராளியும் மறக்க மாட்டாங்க. அதே மாதிரி காதலில் கூட நிறைய பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள்லாம் வருவதை எதிர்பார்த்து தான் ஆகணும். பொதுவாக ஆண் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த நேரத்தில் தான் ஒழுக்க கேடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போதை பழக்க வழக்கங்கள், தவறான நண்பர்களுடன் ரொம்ப சேருவது, இங்கே தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு நாள் சுவைப்போம் என்று நினைத்தால் உயிரை சுவைக்கும் பொய்யில்லை, இதில் இன்பம் என்பது இழுக்காகும், நீ குளித்தால் கங்கை அழுக்காகும் அப்படிங்கிற வரிகள் நம்ம தலைவருடைய பாடலில் வரக்கூடிய வரிகள். அதனால் நம்ம வந்து எப்போவுமே போதை பழக்க வழக்கங்கள் எப்படி ஆரம்பிக்கிறாங்க, இன்றைக்கி ஒரு நாள் தானே, இது ஒரே ஒரு கிளாஸ் நான் குடிக்கிறேன், இந்த ஒரே ஒரு தடவை புகை பிடிக்கிறேன், அப்படி தான் ஆரம்பிக்கும். இந்த ஒரே ஒரு தடவை தான் இந்த தவறான பெண் சமாச்சாரம்,
அப்படின்னு ஆரம்பித்தது எங்கே சுடுகாடு வரைக்கும் நம்மளை தொடர்ந்து வருது. நம்ம வாழ்க்கையவே அழிச்சிடுது. பல பேர் இளம் வயதில் மரணிக்க காரணமாக இந்த குடிப்பழக்கம் இருக்கிறது. அந்த குடும்பங்கள் இரத்த கண்ணீர் வடித்து தத்தளிக்கின்றன. இதெல்லாம் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். இதை பொறுப்பான ஆண்கள், பொதுவாக ஆண்கள் அதிகமாக இந்த குடிப்பழக்கம் இருப்பதனால அவங்க ஆண் சிம்மராசிகள் போதை பழக்க வழக்கங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தள்ளி நில்லுங்க. உயிரே போனாலும் மனக்குழப்பம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, மூளை வெடிச்சிடும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன வெடித்தாலும் பரவாயில்ல, கோவிலுக்கு போய் தியானம் பண்ணுங்கள், 4 பேருக்கு நல்லதை செய்யுங்க, உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். புரியுதுங்களா? நான் வாழ்க்கையை ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ண போகிறேன் நினச்சிங்கன்னா அப்போ ஜாலியாக இருக்கும், அதுக்கப்புறம் காலியாக இருக்கும். இதை நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. ராகு பயிற்சி வேறு இந்த வரக்கின்ற ஆங்கில புத்தாண்டோடைய இறுதியில் வரதுனால சனி ராகுவுடைய தாக்குதல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ராகு சிம்மத்துக்கு 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படணும். சிவன் வழிபாடு தான் முக்கியம் உங்களுக்கு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவன் வழிபாடு, சிவ ஆலயங்களில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது, அதே மாதிரி தான தர்மங்கள். சிவபெருமானுக்கு பிடிச்சது, சனீஸ்வரனுக்கு பிடிச்சது, தர்மகாரகனுக்கு பிடிச்சது தர்மங்கள். அந்த தர்மம் உங்களால் முடிஞ்ச உதவி 4 உணவு பொட்டலம் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க. இந்த தேவையில்லாத குடிப்பழக்கம் எவ்வளவோ செலவழிக்கிறீங்க. ஒரு 4 பேருக்கு ஒரு சாப்பாட்டுக்கு உதவி பண்ணால் தப்பா ஐயா? அதை பண்ணுங்க. நிறைய நீங்கள் தான தர்மங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்கிற அதே நேரத்தில் அதுலேருந்து ஒரு 100 ரூபாயில் 30 ரூபா நல்லது செய்யுங்களேன். 70 ரூபா நீங்கள் என்ன விருப்பமோ செய்யுங்க. இதை செய்ய ஆரம்பிக்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் வருது, எவ்வளோ சந்தோஷம், உள்ளுணர்வு வருதுன்றதை நீங்கள் பாருங்கள். அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சு அவங்க அதில் பயனடைஞ்சு சிரிக்கும் போது, அதை பார்க்கும் போது அந்த சிரிப்பில் கண்டிப்பாக நம்ம கடவுளை பார்க்க முடியும். இது சத்தியம். ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்கள் ஒரு நாக பிம்பத்தை வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறது இந்த ஆண்டு ரொம்ப நல்ல பலனை தரும். சிவனுக்கு அபிஷேகம் செய்வது, பால் அபிஷேகம் செய்வது, முடிந்தால் திருநாகேஸ்வரம் சென்று அங்கே கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதெல்லாம் நல்ல பலனை தரும். முக்கியமாக அஷ்டமசனி காலகட்டத்தில் சிம்மராசி என்பர்கள் தினமும் தியானம் செய்தல் வேண்டும். கண்டிப்பாக தியானம் செய்ய வேண்டும். மனதை ரொம்ப லயிச்சு ஒருநிலைப்படுத்தி தியான பழக்கத்தில் இந்த தியானமே உங்களை எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றும். இந்த தியானத்துடைய சக்தி அதை செய்ய தான். ஒரு 90 நாள் தியானம் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையுடைய பாதையே வேற மாதிரி இருக்கும். என்ன மந்திரத்தை சொல்லி தியானம் செய்வது? ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நம சிவாய. இது நீங்கள் பெருமாள் பக்தராக இருந்தாக ஓம் நமோ நாராயணாய, சிவபக்தனாக இருந்தாக ஓம் நம சிவாய. இதை செய்யுங்க போதும். பெரிய மந்திரங்கள் தெரியுன்ற அவசியம் இல்லை. தெய்வத்தை உணரத்துக்கு நம்ம பக்தி தான் தேவையே தவிர மந்திரங்கள் அடுத்தபடி. நம்ம உண்மையான பக்தி இருந்தால் கண்ணப்ப நாயனார் கூட 63 நாயன்மார்களை ஒருத்தர் ஆனார். அந்த மாதிரி ஆக முடியும். உண்மையான பக்தியை மட்டும்தான் கடவுள் ஏற்றுக்கிறார். இப்போ ஒட்டுமொத்த பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் வேலைகளில் புதிய பலன்கள், அதாவது புதிய பொறுப்புகள், புதிய வேலை வாய்ப்புகள், பெரிய பொறுப்புகள், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது வருமானம் அதிகமாக வருவது உண்டு. ஆனால் சேமிப்பு என்பது குறையும், செலவுகள் அதிகமாகும். குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பொறுமைகள் இருக்க வேண்டும். அதே மாதிரி பொறுப்புகள் நிறைய சேரும். பொறுப்புகளோடு சில சிரமங்களும் வந்தாலும் பொறுத்து இருக்க வேண்டும். திருமணம், உறவுகள், இந்த மாதிரி விஷயங்களில் சோதனையான காலகட்டங்கள். எளிமையாக பொறுமையாக கடமையை செஞ்சால் உங்களோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அது மாதிரி உறவுகள்லேயும் அதே மாதிரி தான். கல்வி, அந்த மாதிரி விஷயங்களில் மேன்மை காணப்படும். நிறைய சிறந்த கல்வி, பிடிச்ச கல்வியை பிடிச்ச இடத்துல படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சோர்வாக இருக்கும், மனசும் சரி உடம்பும் சரி. ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானை, ஈஸ்வர பகவானை வழிபட உங்களுடைய சக்தி என்னன்னு உங்களுக்கே தெரிய வரும். ஒட்டு மொத்தத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு சிம்மராசிக்கு முதல்ல சோதனை, பிறகு சாதனை. சோதனையை சந்திச்சாதான் சாதனை. அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. யார் கஷ்டப்படுறானோ அவனால தான் மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்க முடியுது. அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆக சிம்மராசி சாதனைக்கு பெயர் போன உங்களுக்கு இது சொல்லி புரியணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். அப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு அற்புதமான ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டி அமைகிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வரும் காணொலியில் வேறொரு சந்தர்ப்பத்தில் மறுபடி என் அருமை சிம்மராசி நேயர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.